ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கு தேவையான பேசிக்கான பீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான பீட்ஸ். நான் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி க்ளேவை நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கணும், நல்ல கிராக்ஸ்லாம் இல்லாமல். அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளேவை நல்லா உருட்டிக்கணும். ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த நம்ம க்ளேவை உருட்டிக்கலாம். நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் க்ளே எடுக்க தேவையில்ல ஸ்டார்டிங்கில். ஸோ கம்மியான அமௌண்ட் வச்சு நம்ம வந்து க்ளேவை நல்ல ஈவனாக வந்து நம்ம ஸ்லாப் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும்போது அந்த க்ளே ஈவனாக இருக்குதான்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டராக வந்து நம்ம அளந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிகினராக இருக்கிறதுனால நம்ம ஸ்மாலாக பண்ணிக்கினா போதும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்கேல் எடுத்து நான் 1 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 சென்டிமீட்டராக நான் மார்க் பண்ணிக்கிறது நம்மளுக்கு அளவு தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்லாப் ஈவனாக பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் க்ளேவை வச்சுக்கணும். இப்போ ரைட் ஹேண்டில் இருக்க வந்து நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ரோல் பண்ணாமல் கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வச்சு ரோல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போடுறத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஹோல்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து உல்லன் ஊசி தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட உல்லன் ஊசி இல்லைன்னா டூத்பிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உல்லன் ஊசியில் வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபிங்கரில் தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபிங்கரை வந்து நம்ம சப்போர்ட் வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து க்ளேவை ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தட் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு மாற சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபிங்கரை வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீடில் வந்து நம்ம லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணணும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொட்டேட் பண்ணி இன்னொரு சைடு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ அந்த ஊசியை வந்து ஃபுல்லாக நான் இன்சர்ட் பண்ணி எடுத்துடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவன் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம 2 சைடுமே பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து எல்லா பீட்ஸும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது வந்து பீட் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு, மண் காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளேவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் டூத்பிக்கில் எப்படி போடலான்றத சொல்கிறேன். ஸோ டூத்பிக்கில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஊசியில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். அந்த இதுவை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்து இன்னொரு சைடில் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஷேப் மாறாது. உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவையோ அத்தனை பீட்ஸ்க்கும் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா இல்லை கிராக் விட்டுடுச்சுன்னா நீங்கள் 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கிராக்லாம் இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளேவை ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து 2 உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நம்ம ஈவன் ஸ்லாப் கிடைக்கிறதுக்காக நான் 2 உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எதுக்காக உட்டன் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்லாப்காக தான் வந்து உட்டன் ஸ்கேல் எடுக்கிறோம். ஸோ க்ளேவை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ 2 சைடும் ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பென் கேப் இருந்துச்சுன்னா அது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா பீட்ஸும் வந்து ஈக்குவல் சைஸில் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ பிகினராக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீட்ஸாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ண அப்புறம் நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். ஸோ 2 ஃபிங்கரையும் சப்போர்ட் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஷேப் மாறிடும். ஸோ லைட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணி தான் ஹோல்ஸ் போட போகிறோம். ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடுங்க. அதே மாதிரி 2 சைடும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு திடீர்னு க்ளே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் இல்லைனா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் மாய்ஸ்சராக இருக்கும்.
இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜும்கா மோல்டு வச்சு தான் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் வந்து பேசிக்கலி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் க்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழியில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணோடனே க்ளேவை நல்லா கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஊசி எடுத்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த க்ளேவை வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் போடலாம். நம்மளுக்கு வந்து அதிலே வந்து சைஸ் தெரியும், எந்த மாதிரி சைஸ் நம்மளுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க. ஸோ 2 சைடும் ஹோல்ஸ் போட்ட உடனே அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பீட் நம்மளுக்கு கிடச்சிடும். இதே வந்து இன்னொரு பீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது எக்ஸஸ் க்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வெளியே அமுத்தி எடுத்துடுங்க. நீங்கள் நார்மலாக அமுத்துனாவே வந்து அது வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நைஃப் பிளேட் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீடை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்ட அப்புறம் நான் வந்து எப்படி வந்து ஹோல்ஸ் போடலான்றத அந்த பென் ரீஃபில் மூலமாக நான் சொல்கிறேன். ஸோ பென் ரீஃபில் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும், இல்லைனா ஷேப் வந்து கண்டிப்பாக மாறிடும். ஸோ லைட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி அனதர் சைடு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேப் மாறிடும். அதே மாதிரி இது வந்து 2 சைடுமே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் க்ளேவை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கியர் ஒயருக்கு வந்து நம்ம அந்த ஊசி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பென் ரீஃபில் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பீட்ஸ் வந்து எப்படி அட் அ டைமில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளேவை எடுத்து நம்ம குழியில் வச்சு எடுத்து அந்த பெரிய குழி இருக்குல்ல அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. இதே மாதிரி நிறைய பீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து அதிகமாக பீட்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 5 பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 15 பீட்ஸ் 20 பீட்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த க்ளேலாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து அந்த குழியில் வச்சு எடுத்தோம் அந்த க்ளேக்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு திருப்பி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கிராக் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பயப்பட தேவையில்ல கிராக் விழுந்துச்சுன்னு. இப்போ நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் எப்படி ஹோல்ஸ் போடுறேன்னு பாருங்கள், சப்போர்ட்டுக்கு எப்படி வச்சுன்னு. ஸோ உங்களுக்கு போடும்போது அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இது மாதிரி எல்லா பீட்ஸும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 பீட்ஸ் எப்படி நம்ம அட் அ டைம் ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீட்ஸும் ஒன்றா வச்சு நம்ம இது கொஞ்சம் பெரிய பீடுன்றதுனால நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு நம்மளால் ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து 2 கையுமே யூஸ் பண்ணி தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். இப்படி 2 பீட்ஸ் உங்களுக்கு ஒன்றா வரல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை விட சின்ன குழியில் வச்சு நம்ம எப்படி ஹோல்ஸ் போடலான்னு பார்க்கலாம் டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி குழியில் வச்சு எடுத்துகிட்டு இந்த சின்ன பீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லா ஜுவல்லரிக்குமே மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டாக எப்படி வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 2 வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நம்ம 2 ஒரே லைனில் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 2 பீட்ஸுமே வந்து ஈவனாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2த்துக்குமே ஹோல்ஸ் போட்டுடலாம். நீங்கள் 1 டேக்கு 30 பீட்ஸ்ன்னு டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லியும் நீங்கள் 30 பீட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பீட்ஸ் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பீட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஜுவல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க. ஸோ 2 சைடும் ஹோல்ஸ் போட்ட உடனே அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பீட் நம்மளுக்கு கிடச்சிடும். இதே வந்து இன்னொரு பீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது எக்ஸஸ் க்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வெளியே அமுத்தி எடுத்துடுங்க. நீங்கள் நார்மலாக அமுத்துனாவே வந்து அது வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நைஃப் பிளேட் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீடை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிட்ட அப்புறம் நான் வந்து எப்படி வந்து ஹோல்ஸ் போடலான்றத அந்த பென் ரீஃபில் மூலமாக நான் சொல்கிறேன். ஸோ பென் ரீஃபில் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும், இல்லைனா ஷேப் வந்து கண்டிப்பாக மாறிடும். ஸோ லைட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி அனதர் சைடு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேப் மாறிடும். அதே மாதிரி இது வந்து 2 சைடுமே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் க்ளேவை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கியர் ஒயருக்கு வந்து நம்ம அந்த ஊசி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பென் ரீஃபில் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பீட்ஸ் வந்து எப்படி அட் அ டைமில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளேவை எடுத்து நம்ம குழியில் வச்சு எடுத்து அந்த பெரிய குழி இருக்குல்ல அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. இதே மாதிரி நிறைய பீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து அதிகமாக பீட்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 5 பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 15 பீட்ஸ் 20 பீட்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த க்ளேலாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து அந்த குழியில் வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த க்ளேக்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு திருப்பி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கிராக் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பயப்பட தேவையில்லை கிராக் விழுந்துச்சுன்னு. இப்போ நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் எப்படி ஹோல்ஸ் போடுறேன்னு பாருங்கள், சப்போர்ட்டுக்கு எப்படி வச்சுன்னு. ஸோ உங்களுக்கு போடும்போது அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இது மாதிரி எல்லா பீட்ஸும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஊசியில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். ஹோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். அந்த இதுவை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வந்து இன்னொரு சைடில் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஷேப் மாறாது. உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் தேவையோ அத்தனை பீட்ஸ்க்கும் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா இல்லை கிராக் விட்டுடுச்சுன்னா நீங்கள் 1 ட்ராப் ஆஃப் வாட்டர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கிராக்லாம் இருக்காது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளேவை ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து 2 உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா நம்ம ஈவன் ஸ்லாப் கிடைக்கிறதுக்காக நான் 2 உட்டன் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எதுக்காக உட்டன் ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்லாப்காக தான் வந்து உட்டன் ஸ்கேல் எடுக்கிறோம். ஸோ க்ளேவை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ 2 சைடும் ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பென் கேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா பீட்ஸும் வந்து ஈக்குவல் சைஸில் வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ பிகினராக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீட்ஸாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ண அப்புறம் நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். ஸோ 2 ஃபிங்கர்டையும் சப்போர்ட் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஸோ ஷேப் மாறிடும். ஸோ லைட்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணி தான் ஹோல்ஸ் போட போகிறோம். ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடுங்க. அதே மாதிரி 2 சைடும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு திடீர்னு க்ளே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் இல்லைனா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் மாய்ஸ்சராக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜும்கா மோல்டு வச்சு தான் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் வந்து பேசிக்கலி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் க்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழியில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணோடனே க்ளேவை நல்லா கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஊசி எடுத்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த க்ளேவை வந்து நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் போடலாம். நம்மளுக்கு வந்து அதிலே வந்து சைஸ் தெரியும் என்னன்னு பார்க்கலாம். 2 பீட்ஸும் ஒன்றா வச்சு நம்ம ரோல், இது கொஞ்சம் பெரிய பீடுன்றதுனால நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு நம்மளால் ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து 2 கையுமே யூஸ் பண்ணி தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். இப்படி 2 பீட்ஸ் உங்களுக்கு ஒன்றா வரல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை விட சின்ன குழியில் வச்சு நம்ம எப்படி ஹோல்ஸ் போடலான்னு பார்க்கலாம் டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி குழியில் வச்சு எடுத்துகிட்டு இந்த சின்ன பீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லா ஜுவல்லரிக்குமே மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போது ரெண்டாக எப்படி வச்சு ரொட்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ரெண்டாக வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நம்ம ரெண்டும் ஒரே லைனில் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 2 பீட்ஸுமே வந்து ஈவனாக தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 2த்துக்குமே ஹோல்ஸ் போட்டுடலாம். நீங்கள் 1 டேக்கு 30 பீட்ஸ்ன்னு டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லியும் நீங்கள் 30 பீட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பீட்ஸ் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பீட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஜுவல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.